தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூக மக்களை ஓர்மைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை வேண்டும் என்கிற ஒரு புனித கனவோடு நாம் தமிழர் என்கிற தேசிய அடையாளத்திற்குள் தமிழ் பேரின மக்களை ஒன்று திரட்டிய பெருந்தகை, தமிழர் தந்தை என்று தமிழின மக்களால் பேரன்போடு நேசிக்கப்பட்ட பெருமகன், நாட்டு நடப்புகளை நாள்தோறும் செய்தியலாக்கி எளிய மக்களும் எளிதில் அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளேட்டை தொடங்கி நடத்திய செய்தித்தாளினுடைய பிதாமகன், எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் எங்களுடைய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற அவர் வைத்த முழக்கம் வெற்று முழக்கமாகிவிடக்கூடாது. இங்கு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்ற நிலைக்கு மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த நிலையை மாற்றுவதற்கு எங்கள் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களே சொன்னதுதான், இந்த கட்சியை கலைக்காமல் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறீர்களே, உங்களுக்கு பிறகு இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவர் சொன்னதுதான். அவர் கனவை நாங்கள் நிறைவேற்றுகிற காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிறுவன தலைவர், தமிழ் பேரினத்தினுடைய பெருமகன் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம்.